ஊஸ் தேசத்தில் யோபு என்ற மனிதன் வாழ்ந்தான். அவன் உத்தமன், நேர்மையானவன், தேவனை பயந்து தீமையை விட்டு விலகினவன். அவனுக்கு 7 மகன்கள், 3 மகன்கள், 7000 ஆடுகள், 3000 ஒட்டகங்கள், 500 ஜோடி மாடுகள், 500 கழுதைகள், அநேக வேலைக்காரர். அவன் கிழக்கத்தாரில் மிக பெரியவன். அவன் பிள்ளைகள் விருந்து செய்யும் நாட்களில் பின்பு அவர்கள் பாவம் செய்திருக்க கூடும் என்று எண்ணி ஒவ்வொருவருக்காகவும் தகன பலிகளை செலுத்துவான். ஒரு நாளில் தேவனுடைய சந்நிதியில் சாத்தான் வந்தான். அப்பொழுது தேவன், என் தாசன் யோபுவை பார்த்தாயா என்றார். சாத்தான் சொன்னான், அவரை நீ ஆசீர்வதிக்கிறதுனால்தான் அவர் உம்மை பயப்படுகிறான். எல்லாவற்றையும் எடுத்தால் உம்மை சபிப்பார். அப்பொழுது தேவன் அனுமதித்தார். அவனுடைய உடலை மட்டும் தொடாதே, அவனுடைய எல்லா சொத்துகளையும் உன் கையில் ஒப்பு கொடுக்கிறேன். ஒரே நாளில் 4 சீரியர்கள் வந்தனர். சபேயர் வந்து மாடுகளையும் வேலைக்காரரையும் கொன்றனர். தேவனுடைய அக்கினி விழுந்து ஆடுகளை எரித்தது. கல்தேயர் ஒட்டகங்களை எடுத்து சென்றனர். பெரிய காற்று வீசி வீடு இடிந்து யோபுவின் 10 பிள்ளைகளும் இறந்தார்கள். யோபு எழுந்து உடையை கிழித்து தரையில் விழுந்து வணங்கினான். கர்ப்பத்திலிருந்து நிர்வாணமாய் வந்தேன், நிர்வாணமாய் திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தரின் நாமம் ஸ்தோத்தரிக்கப்படுவதாக. அவன் பாவம் செய்யவில்லை. மீண்டும் சாத்தான் தேவனுடைய சந்நிதியில் வந்தான். தேவன், யோபு இன்னும் நேர்மையாய் இருக்கிறான். சாத்தான் உடலை தொட்டால் உம்மை சபிப்பான் என்றான். தேவன் அனுமதித்தார். சாத்தான் யோபுவை கால் முதல் தலை வரை கொடிய புண்களால் பாதித்தான். யோபு சாம்பலில் உட்கார்ந்து உடலை சுரண்டி கொண்டிருந்தான். அவன் மனைவி சொன்னாள், தேவனை சபித்து விட்டுவிடு என்று. யோபு பதிலளித்தான், நன்மையை பெற்றோம், தீமையை பெற வேண்டாமா என்று சொன்னான். யோபுவின் 3 நண்பர்கள் வந்தார்கள். ஆறுதல் கூறுவதற்காக வந்தார்கள். அவர்கள் யோபுவை கண்டபோது அழுதார்கள். 7 நாட்கள் எதுவும் பேசாமல் அவனோடே கூட அமைதியாக இருந்தார்கள். யோபு தனது பிறந்த நாளை சாபிக்கிறான். நண்பர்கள் 3வரும் ஒரே கருத்து சொல்கிறார்கள். இவ்வளவு துன்பம் வந்தால் நீ ஏதோ பாவம் செய்திருக்க வேண்டும் என்று அவனை மனநோக பேசினார்கள். ஆனால் யோபு, நான் செய்த பாவம் என்ன என்று கேட்கிறான். தன் நீதியை உறுதியாக பிடித்து கொள்கிறான். தேவன் ஏன் இப்படி அனுமதித்தார் என்று கேட்கிறான். தேவன் சூறாவளியிலிருந்து யோபுவிடம் பேசுகிறார். நான் பூமியை அடித்தளம் போட்டபோது நீ எங்கே இருந்தாய்? கடலை எல்லை வைத்தது யார்? விண்மீன்களை இயக்குவது யார்? தேவன் தமது படைப்பின் மகத்துவத்தை காட்டுகிறார். யோபு தன் சிறுமையை உணர்ந்தான். யோபு சொல்லுகிறான், நான் அறியாதவற்றை பேசினேன். என் கண்கள் உம்மை கண்டதால் நான் மனந்திரும்புகிறேன் என்று வருந்தி பேசிக்கொண்டிருந்தான். தேவன் அவருடைய 3 நண்பர்களை பார்த்து கோபித்தார். ஏனெனில் அவர்கள் சரியாக பேசவில்லை. யோபு அவர்களுக்காக ஜெபித்தான். தேவன் யோபுவின் நிலைமையை மாற்றினார். அவனுக்கு மீண்டும் 7 மகன்கள், 3 மகள்கள், மிகுந்த செல்வம்,
கிடைத்தது. யோபு 140 ஆண்டுகள் வாழ்ந்து சந்ததிகளை பார்த்து சமாதானமாக இருந்தான். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது என்ன தெரியுங்களா? சொல்றவாங்க, மறக்காம பாருங்க. யோபுவின் கதை நமக்கு சொல்லுவது, நீதிமான்களுக்கு அநேக துன்பம் வரும். காரணம் உடனே புரியாது. தேவன் அனைத்தையும் ஆள்கிறார். விசுவாசம் இறுதியில் வெற்றி பெறும்.